திருவனந்தபுரத்திலே குமரி பக்கத்திலே பிறந்த செண்பகராமன் பிள்ளை முதலாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியதே செண்பகராமன் தான். யாருக்குமே தெரியாது. எம்டன் குண்டு என்று கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே கடலோரத்தில் வந்து வெள்ளையர்களுடைய பர்மாஷெல் என்கிற எண்ணெய் கிடங்குகளை உடைத்துவிட்டு செஞ்சாஜ் கோட்டையிலே குண்டு வீசிவிட்டு வெற்றிகரமாக திரும்பிய வீரன் செண்பகராமன். பின்னர் ஹிட்லரிடம் நெருங்குகிறான். ஹிட்லருக்கு இவன் மீது ஏகப்பட்ட மரியாதை. அவரிடம் அவன் பேசுகிறான், என் நாடு விடுதலை அடைய வேண்டும், நான் அதற்காகத்தான் இவ்வளவு தொலை வந்தேன். அந்த நேரத்தில் ஹிட்லர் சொல்கிறான், இந்தியர்கள் சுய ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறான். இதை கேட்டு கேள்விப்பட்ட செண்பகராமன் கொந்தளித்து போய், நீ பேசியது தவறு, மன்னிப்பு கேள், அந்த மன்னிப்பையும் எழுத்து மூலமாகத்தா என்று கேட்கிறார். வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு செண்பகராமனுக்கு மக்களிடமிருந்த செல்வாக்கை உணர்ந்த ஹிட்லர், அவைத்தலைவர் அவர்களே, பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும், ஹிட்லர் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழனாகிய செண்பகராமனுக்கு. எதற்காக? இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தினான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய சர்வாதிகாரியா இருந்தவிடம் போய் பேசுகிற துணிச்சல் செண்பகராமனுக்கு இருந்தது. இந்த கதை, ஆம், இது வரலாறா? இல்லை, கதை, சோக கதை, சொந்த கதை, ஊருக்கு தெரியாத கதை, தெரிய வேண்டிய கதை. உயிர் பிரிகிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். நான் இந்தியா விடுதலை பெற்று அதனுடைய சுதந்திர நாட்டின் போர்க்கப்பலில் இந்தியாவிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இப்படியே இறக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது, என் ஆசை விருப்பம் அது என்று சொல்லி இறந்து போகிறார். இறந்து போனவருடைய சாம்பலை 3 ஆண்டுகள் மட்டுமே அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி பாய், மேடம் காமா அவர்களால் வளர்க்கப்பட்ட அவர் அந்த அஸ்தியை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு தப்பி வருகிறார். எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தெரியுமா? அவன் விரும்பியது நடக்கும் 32 ஆண்டுகள் காத்திருந்தார். திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக ஆனவுடன் அவருக்கு எப்படியோ அந்த செய்தி வந்து, அதன் மூலமாக அந்த அம்மையார் அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்ற அளவிற்கு INS டெல்லி என்கிற கப்பலில் மும்பையிலிருந்து குமரி முனைக்கு திருவனந்தபுரத்திற்கு அவருடைய அந்த அஸ்தியை அனுப்பி கரமனை ஆற்றிலே கரைக்க செய்த கடமையை அவர் ஏற்று செய்தார். ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். வரலாறு மாற்றி எழுதப்பட்டது, மறைத்து எழுதப்பட்டது, மறந்து போகவில்லை, மறைத்து எழுதப்பட்டது. மாற்றி எழுத வேண்டும். இதையெல்லாம் நான் திரித்து எழுதுங்கள் என்று சொல்லவில்லை, திருத்தி எழுதுங்கள்.